ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்க வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரும்போது நான் அதை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன். எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில், அந்த இடத்துல ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே தான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வருவேன் நான். ஸோ எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க அங்கே. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அங்கே கூட்டம். வாங்க அங்கே போகலாம். நான் ஸ்கூட்டியில் தான் போகிறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து அந்த கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா 25-26 கிலோமீட்டர் வருது. நான் வந்து வண்டியில் தான் போகிறேன் நான். ஸோ எனக்கு வண்டியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கே போனாலும் எனக்கு வண்டியில் போகிறது தான் பிடிக்கும் எனக்கு. அதுவும் செல்ஃப் டிரைவிங் தான். மற்றவங்க கூட போனால் எனக்கு பயமாக இருக்கும். நானே ஓட்டிகிட்டு போனால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் என்னென்ன இருக்குன்னா, இது வந்து நான் தாம்பரம் இரும்புலியூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இரும்புலியூரில் தாண்டி பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் ஏறுறோம். வெயில் வேறு ஜாஸ்தி இருக்குது. நாங்கள் காலையில் இப்போ வந்து 9:30க்கு கிளம்புவோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இரணியம்மன் கோயில். இந்த இரணியம்மன் கோயில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே இதை தாண்டி போகிற எல்லா வண்டியும் இங்கே நின்று பூஜை போட்டுட்டு தான் போகும். அந்த இடத்துக்கு போனாலே நல்ல எலுமிச்சை பழ வாசனை சூப்பராக இருக்கும் க்ராஸ் பண்ணும்போது. அதை தாண்டினோம்னா அதை தாண்டின உடனே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. பெரிய பஸ் ஸ்டாண்டு, உள்ளே நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை போயிருக்கேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு போகும்போது உள்ளே போயிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறோம் பஸ்ஸில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஐடி கம்பெனி இங்கே வந்துடுச்சிங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஐடி கம்பெனிஸ் தான் எங்கே பார்த்தாலும். சிங்கப்பெருமாள் கோயிலுக்குள்ளே உள்ளே அங்கே க்ராஸ் பண்ணிட்டோம், உள்ளே வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு தான் இது. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய ஏரி, தூரத்தில் மலை தெரியும், ரெண்டு பக்கமும் வந்து மரங்கள், பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த மழை சீசனில் ஒரு க்ளவுடியாக இருக்கிற சீசனில் வந்து சூப்பராக இருக்கும். அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ லைனில் வேறு நிற்கணும். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், அது வரப்போகிறோம். இங்கே குரங்குங்களாம் இருக்கும். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா பழம்லாம் கையில் இருந்துச்சுன்னா பிடிங்கி போயிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், எக்கச்சக்கம். கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். பாய்.